அனைவருக்கும் வணக்கம். விஜய் வந்து விபூதி அடிச்சு விட்டாரு. யாருக்கு அப்படின்னா, இவர் வந்து 2500 நம்மளுக்கு கொடுப்பாரு, 6 சிலிண்டர் கொடுப்பாரு, தமிழ்நாடு முழுக்க நம்ம ஃப்ரீயாக வந்து போயிட்டு வரலாம் நினச்சி ஓட்டு போட்டாங்களா அந்த பெண்கள், தாலிக்கு தங்கம், பட்டு புடவை அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த பெண்களுக்கு பூரா விபூதி அடிச்சு விட்டாரு. இன்றைக்கி சொல்கிறாரு கஜானா காலி ஆயிடுச்சா, இவர் போய் எட்டி பார்த்தான்னு தான் 10 லட்சம் கோடி கடன் இருக்கா. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நிதி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இலவசம்லாம் இப்போ யாரும் எதிர்பார்க்காதீங்க, நான் வேணால் உங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, வெள்ளை அறிக்கை அப்படின்னா இந்த போன அரசாங்கம் இதுவரை வந்து தமிழ்நாடு அரசு எவ்வளோ கடன் வாங்கியிருக்குது, எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கு, எந்தெந்த விஷயத்துக்குலாம் செலவு பண்ணியிருக்கு, மேற்கொண்டு நம்மளுக்கு எவ்வளோ பணம் தேவை, எவ்வளோ பற்றாக்குறையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிக்கை, வெள்ளை அறிக்கை, அதை நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசம் பண்ணிட்டார். விஜய் நீ என்ன சொன்ன அதை சொல்லு. 2500 முதல்ல நான் வந்தோடனே முதல் மாதம் போடுவேன், தாலிக்கு தங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன. தமிழ்நாடு முழுக்க பஸ்ஸு 6 சிலிண்டர் சொன்னேன். 6 சிலிண்டரா அப்படின்னு பார்த்து ஓட்டு போட்ட மக்கள் தான், பெண்கள் தான் ஜாஸ்தி. அந்த மக்கள்கிட்ட போய் கஜானாவில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் என்ன பண்ணுறாரு, அந்த பெல்ட் அடிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இதே அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாதா, இலவசம் வந்து கொடுத்தா அந்த மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவர் ஒரு பாட்டு பாடியிருப்பார், நல்லா பாருங்கள். அதாவது 10 லட்சம் கோடி கடனில் நாடு, இதில் இலவசம் என்பது பெருவக்க கேடு, சனங்க படுது பாடு, அதை என்னால் வந்து சகிக்க முடியலை, இதில் வளர்ச்சின்னு சொல்கிறான் பாரு, இந்த இலவசம் குடிச்சு இதை வளர்ச்சின்னு சொல்கிறான் பாரு, என்னம்மா தேவி ஜக்கம்மான்னு பாடிட்டு. ஏன்னா சீமானுக்கு வந்து தெரியும் இலவசம் வந்து கொடுக்க முடியாது, மக்களுக்கு இலவசம் கொடுத்தோம்னா பட்ஜெட் இல்லை, காசு இல்லை, நம்ம போனோன்னே எந்த வளர்ச்சி எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா ஆசிரியர்களுக்கு மட்டும் இப்போ நம்மளுக்கு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலேருந்து எல்லா துறையிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய வரிகிரி எல்லாம் வச்சு, டாஸ்மார்க் எல்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு வருமானம் ஒரு தமிழ்நாட்டை வச்சுக்க, அதுக்கு பாதியில் எங்கே போயிருந்துன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுலே போயிடுது, ஓவியத்துக்கே போயிடுது. அப்போ மீதி இருக்க தொகையை வச்சு எந்த வளர்ச்சி திட்டமும் ஃப்ரீயோ எதுவுமே பண்ண முடியாது. அதில் போக்குவரத்தில் வந்து டவுன் ஆகி போயிட்டுருக்கு, வீழ்ச்சியில் போயிட்டுருக்கு. மின்சாரத்தில் ஆல்ரெடி வந்து எல்லா இடமே வந்து வீழ்ச்சியில் தான் போயிட்டுருக்கு, எதுவுமே வளர்ச்சியில் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ 2500 கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது. ஆனால் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, கவர்ச்சிகரமான திட்டம் சொன்னால் தான் அந்த பெண்கள் ஓட்டு போடான்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பெல்ட் அடிக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருதா. இதுக்கு எதுக்குடா நீ வந்து வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் முதல் கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களையா, அதில் எவ்வளோ பெரிய மோசடி பாருங்கள். இதான் தேர்தல் அறிக்கை, இதில் எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அதாவது மாதம், நல்லா அந்த இதை நோட் பண்ணுங்கள், மாதம் 200 யூனிட் இனாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. ஆனால் இப்போ என்ன அறிக்கை வந்துருக்கு தெரியுமா, 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் 500 யூனிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே 2 மாதம் வந்து 500 யூனிட் யூஸ் பண்ணுமா, அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த 200 யூனிட் ஃப்ரீ கிடையாதான், பழைய 100 யூனிட் தான் இருக்குமா. ஆனால் வந்து இதில் சூழ்ச்சி பாருங்கள். இப்போ நம்ம வந்து வீட்டில் மின்சாரம் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு 250 யூனிட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா. அப்போ 2 மாதத்துக்கு எடுக்கும்போது எனக்கு 500 யூனிட்லேருந்து 510 20 யூனிட் ஆயிரும். அப்போ எனக்கு 200 யூனிட் வந்து கழியாது. அதே மாதம்னா எனக்கு 200 யூனிட் 250 யூனிட் வந்துச்சுன்னா 200 யூனிட் ஃப்ரீனா 50 யூனிட் தான் காசு கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ விஜய் என்ன சொன்னார்னா, நான் மாதம் எடுப்பேன், மாதம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து 200 யூனிட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டு இன்றைக்கி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல் கையெழுத்துன்னு சொல்லி எவ்வளோ பெரிய பித்தலாட்ட ஒரு வேலையை விஜய் பார்த்துருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். அப்படமா அதாவது நிறைவேற்ற முடியாது, 12,000 கோடி வேணுமா இதுக்கு. இந்த ஒரு 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 விஷயத்தை 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்கணும்னா 12,000 கோடி வேணுமா. எத்தனை நாளைக்குங்கிறீங்க, மாதம், அந்த 2 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதத்துக்கு ஒருக்கா இருக்கலாம் அதில். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி நீங்களே பார்த்துங்க. ஆல்ரெடி வந்து எவ்வளோ கடை இருக்குது தமிழ்நாட்டில், 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. திமுக அரசு எப்படி கடன் வாங்குச்சு, வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குச்சு. ஆனால் விஜய் என்ன பண்ணுறாருனா, விஜய் சொல்கிற அறிக்கை நிறைவேற்றுறதுக்கு மாதம் 1 லட்சம் கோடி கடை வேணும், 12 மாதத்துக்கு வந்து 12 லட்சம் கோடி கடை வேணும் அப்படிங்கிறாரு. அதான் வந்து இருக்கக்கூடிய விஷயம். அப்போ விஜய் வந்து எப்படி செய்வார், எதுவுமே செய்ய மாட்டார். நம்மளை வந்து முட்டாளாக்கிட்டு, மக்களை முட்டாளாக்கி, மக்கள்கிட்ட வந்து அந்த ஆசையை தூண்டி விட்டு சொல்லுவாங்களே, அந்த ஆசையை தூண்டி விட்டு ஓட்டு வாங்கி இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். எதுவுமே விஜய் வந்து செய்ய போகிறது கிடையாது. இதே திமுக அரசு என்ன சொல்லிச்சு, நாங்கள் வந்தோடனே 1000 ரூபா வந்து பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்தோடனே கொடுக்கல. 2 வருஷம் கழித்து 2024 எலெக்ஷன் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே திமுக அரசு மாதம் ஒரு முறை நாங்கள் வந்து மின்சாரம் கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க, எடுக்கலை. மாறா 3 தடவை விலையை தான் வந்து ஏற்றுனாங்க. இதே திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் வந்தால் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி வந்து அந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதி கொடுத்து திமுக போன தடவை ஆட்சிக்கு வந்தாங்களோ, ஆனால் எதுவுமே செய்யலை. இல்லை அதே மாதிரி தான் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணணும், மக்களை வந்து முட்டாளாக்கணும், மக்களுக்கு வந்து கவர்ச்சியாக கொடுக்கணும். அத்தனை திட்டத்தை வந்து கொடுக்குறாருங்க. 5000 கொடுக்குறேங்கிறாரு, 4000 வந்து வேலைக்கு போகாதவங்களுக்கு கொடுக்குறேங்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. மக்களுக்கு வேலை கொடுப்பேன், கல்வி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம சொல்கிறோம்.
இப்போ அரசு பணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், படித்தவன் படிக்காதவன் எல்லாத்துக்கும் வேலைன்னு சொல்கிறோம். இப்போ இலவசத்தை எதுக்கு நீ வந்து கையேந்தணும்? நீ வந்து சம்பாரிச்சுக்கோ, உனக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 30,000 நான் வேலை தர்றேன், நீ படிக்கல அது வேறு விஷயம். ஆடு மாடு வளர்ப்பு வந்து இருக்கும், அது மாதிரி விவசாயம் இருக்கும், அதெல்லாம் அரசு பணி. அவ்வளோ வந்து இளமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வச்சா அது வந்து என்ன, இந்த மக்களுக்கு வந்து பிடிக்கல. ஆனால் இது இலவசம் வந்து பிடிச்சிருக்கு, மக்கள் வந்து இந்த இலவசத்தை கொடுத்தா தான் இது பண்ணுவாங்கன்னு சொல்லி திமுக எப்படி மக்களை ஏமாச்சா அதே மாதிரி விஜய் வந்து ஏமாற்றிருக்கார், ஏமாத்து பேர்வழி அப்படிங்கிறது நல்லா தெரியுதா? இதில் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த காணொலி வந்து முடிச்சுக்கிறேன். டாக்டர் ஜிதேந்திரா அப்படிங்கிற மனநல நிபுணர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, மக்களின் ஆசைக்கு செவிசாய்த்தல். நாம் தமிழர் கட்சி தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? மக்களின் ஆசைக்கு செவிசாய்த்தல் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படிங்கிறாரு. ஒரு தனிப்பட்ட தலைவர் நினைக்கிறாருங்க, நான் தமிழ்நாட்டை வந்து இப்படி கல்வி தரத்தை வந்து இப்படி மாற்றுவேன், மருத்துவ தரத்தை வந்து இப்படி மாற்றுவேன், அதே மாதிரி சாலையை வந்து இப்படி பண்ணுவேன், தூய குடிநீர் வந்து கொடுப்பேன், ஆடு மாடுகள் இங்கே இருக்கக்கூடிய சிட்டுக்குருவி மலை எல்லாத்தையும் நான் காப்பேன்னு சொல்லி ஒரு அடுத்த தலைமுறையை தாண்டி பல ஆயிரம் ஆண்டுகள் தமிழ்நாடு நிலச்சி நிற்கவும் தமிழர்கள் நிலைத்து வாழவும் ஒரு கனவோடு இருக்கார்ல, அது அவங்களுக்கு தேவையில்லை. அவர் சொல்கிறத கேளுங்க. மக்கள் ஆசைக்கு செவிசாய்த்தல். ஒரு தனிப்பட்ட தலைவரோட கனவுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டான், மக்களுடைய ஆசைக்கும் தேவைக்கும் தான் ஓட்டு போடுவான். அப்போ என்ன பண்ணுவீங்க? மக்கள் ஆசையும் தேவையும் பூர்த்தி பண்ணணும். மக்கள் 2,500 கொடுக்குறேன்னு கேட்குறாங்களா? கொடுக்கணும், கொடுக்குறேன்னு சொல்லணும். கொடுக்கறது கொடுக்காத. ரெண்டாவது விஜய் வந்து என்ன கொடுக்க போகிறாரு? கொடுக்க மாட்டார். ஆனால் சொல்லணும், நாங்கள் வந்தாலும் 5,000 ரூபா தருவோன்னு சொல்லணும். சொன்னால் தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு அன்றாட என்ன சொல்கிறாரு டாக்டர் ஜிதேந்திரா மனநல மருத்துவர் நிபுணர், மக்கள் அன்றாட போராட்டங்கள் இருக்குது, காசு இல்லை அவங்கள்ட்ட, விலைவாசி உயர்ந்துருச்சு, வேலை இல்லை. அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் நீ உன்னுடைய புரட்சியோ உன்னுடைய கனவையும் சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க. உன்னோட புரட்சி கரெக்டு தான், உன்னுடைய கனவு கரெக்டு தான், நீ நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு மாறிச்சுன்னா சொர்க்க பூமியாக மாறி இருந்தால், சிங்கப்பூர் மாதிரி மாறி இருந்தால், பெரிய பெரிய மேலை நாடுகள் மாதிரி மாறி இருந்தால், மக்கள் வந்து கல்வி தரத்தில் உயர்ந்து ஒரு 50 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாடு அப்படியே ஒரு வேறு லெவலில் ஆனால் என்ன பண்ணுறது? இந்த மக்களுக்கு அன்றாட தேவைன்னு இருக்கே, மக்களின் தேவைக்கு செவிசாய்க்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சி இவ்வளோ ஓட்டு குறைஞ்சதுக்கும் விஜய் அப்படிங்கிற நடிகன் இவ்வளோ தூரம் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் தெரியுங்களா? அந்த இலவசம். இப்போ தெரியுதா? ஆனால் இது செய்ய முடியாதுன்னு சொல்லி சீமானை சொன்னது கரெக்டு. சீமான பாலிடிக்ஸ் எனக்கு புரியுது, 100% கரெக்டுன்னு சொல்லி. ஏன்னா இலவசம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா கஜானாவில் பணம் இல்லை, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க, திருப்பி நம்ம போய் கடனு கேட்க முடியாது, இந்த 10 லட்சம் கோடி நம்மளால் கட்டவும் முடியாது, வருமானம் தமிழ்நாடு அரசுக்கு வந்து இல்லை, ஆல்ரெடி எல்லா துறையும் வீழ்ச்சியில் போயிட்டுருக்கு, அதனால் இலவசம் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவர் சொல்கிறது சரி. ஆனால் இந்த மக்களுக்கு அவ்வளோதெல்லாம் தேவையில்லை. 2,500 ரூபா விஜய் கொடுக்குறாரா ஓட்டா போடுவேன், 6 சென்ட் கொடுக்குறாரா ஓட்டா போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் ஓட்ட போடுவாங்க. இதில் நம்ம தப்பு ஒன்று இருக்குது. எந்த தப்பு? டாக்டர் ஜிதேந்திரா சொல்கிற மாதிரி இந்த மக்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நம்ம செய்யணும். மக்களுக்கு போராட்டம் மட்டும் நாங்கள் செய்வோம்னா, மக்களுக்கு போராட்டம் பண்ணால் மக்கள் உன்னை கண்டுக்க மாட்டான். நல்லா கேட்டுங்க. பொது மைண்ட் செட் என்னென்னா, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், ஓட்டு போட மாட்டேன், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. காவேரி பிரச்சனை தண்ணி தர வேண்டும், போராட்டம் வரமாட்டேன். இலங்கையில் மக்கள் 2 லட்சம் பேர் 2 லட்சம் மக்கள் செத்துருக்காங்க கொத்து கொத்தா, விஜய் காங்கிரஸோட கூட்டணி வச்சிட்டார். அதை பற்றி இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கவலை இல்லை, அது வெளிப்படையாக தெரியுது. அங்கே தானே இறக்குறாங்க, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு போயிடுவாங்க. சும்மா ஜெஸ்லாகி தான் அன்றைக்கி ஒரு நாள் கண்ணீர் விட்டு போயிடுவாங்க. 2009 அன்றைக்கி ஒரு நாள் கண்ணீர் விட்டு போயிருப்பாங்க தமிழ்நாடு தமிழர்கள். அங்கே தானே இறந்துருக்காங்க, இங்கே என்ன அப்படின்னு தான் திமுகக்கே ஓட்டு போட்டாங்க. புரியுதா? இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னு புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபேக்ட். இலங்கை தமிழர்கள் 2 லட்சம் பேர் செத்தாங்களா? ஓகே. திமுக அது காரணமாக? ஓகே. சீமானை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா? ஆனால் சீமான் எங்களுக்கு ஃப்ரீ கொடுப்பாரா? 2,000 ரூபா கொடுப்பாரா? ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்தாரு, நாங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டோம். ஸ்டாலின் வந்து என்னென்னமோ கொடுத்தாரு ஃப்ரீயாக, நாங்கள் ஓட்டு போட்டோம். பஸ்ஸு ஃப்ரீ கொடுத்தாரு, ஓட்டு போட்டோம். இப்போ விஜய் ஃப்ரீ கொடுக்குறாரு, ஓட்டு போடுறான். அவ்வளோதான். இந்த மக்களுடைய இதுக்கு செவிசாச்சா ஜெயிக்க முடியுங்கிறது ஜிதேந்திரா சொல்கிறது 100% உண்மை தாங்க. அந்த டாக்டர் பல பாயிண்ட்களை சொன்னால் கூட இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2026 இந்த மக்களுக்கு நம்ம வந்து செவிசாய்க்கணும். மக்களோட இந்த போராட்டத்துக்கு இதில் நம்ம செவிசாய்ச்சி இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தான் நம்ம அரசியலுக்கு வரணும், ஆட்சியை பிடிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறத கேட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.